வணக்கம். நம்ம நம்மளோட சீரிஸ்ல 50வது வாரத்துல இருக்கிறோம். நம்ம சீரிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் தலைசிறந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த வாரம் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆ என்னென்ன எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, அப்புறம் இது எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளோட பெட்டரா பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் இது பெர்ஃபார்மன்ஸ் டேபிள், ஹோல்டிங்ஸு, ஏதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, இண்டிவிஜுவல் சார்ட்ஸு எதுவும் பிரேக் அவுட் ஆயிருக்கா, பிரேக் அவுட் ஆக போதா அப்படிங்கிறது சார்ட்டோட டிஃபரன்ஸு. அப்புறம் இண்டெக்ஸ்லாம் என்ன நிலைமையில இருக்குது இந்த வாரம், போன வாரத்துலேருந்து ஒரு கடைசி 10 வாரங்களா எப்படி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் முடிஞ்சா பாருங்க. இதில எடுத்தோனே நம்ம இந்த சார்ட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்த சார்ட்ல ஒரு 18 வாரம் கீழ போய்க்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஆரம்பிச்சது 15 டிசம்பர் 2024. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகி எல்லாமே நிஃப்டி எல்லாமே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்போ ஆரம்பிச்ச தேதியிலேருந்து இப்போ நிஃப்டி 5.9% மேல போயிருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 50 வாரமா 50 வாரம் இல்ல. ஒரு கிட்டத்தட்ட 11 மாசமா நம்ம ஆம் நம்ம நிஃப்டிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ எஸ்ஐபி மாரி போட்டுக்கிறோம். அது அப்படி ஒரு ஆள் போட்டிருந்தாங்க அப்படின்னா, 4.4% கிடைச்சிருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சிருந்த நம்மளுக்கு 13.9 கிடைச்சிருக்குது. அப்புறம் நிஃப்டி 5.9 இதுதான் இது. இப்போ நான் அந்த வாரத்தில ஒரு புதுசா ஒரு சார்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் லீட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, மியூச்சுவல் ஃபண்ட விட எவ்வளோ பெட்டரா நம்ம இது பண்ணியிருக்கோன்ட்டு. 9 புள்ளி மேலேயே நிறைய தடவ நம்ம லீட் வச்சுக்கிறோம். 10.9 தான் இதுவரைக்கும் அதிகமா வச்சுக்கிறோம். இப்போ 9.49 நம்ம லீட் வச்சுக்கிறோம். போன வாரத்தோட அதிகம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரத்தோட இது நம்ம குறைஞ்சிருக்கும் பெர்சன்டேஜ் வைஸ். ஆனா லீட் வைஸ் கூடியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளோட அதிகமா கீழ விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம வாரம் பார்க்கக்கூடிய சார்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல இந்த லைனை தொட்டுட்டு மேலே போயிருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த லைனில் கரெக்டாக நிற்கிது. அது ஒரு பெரிய சோப்பு கலரில் நிற்கிது. இந்த லைன் கிடையாது. இது இந்த கன்சாலிடேட் ஆன லைனு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகலாம். அதிகபட்சம் இந்த லைனை கீழே திருப்பி பிரேக் பண்ணி போகாது. கீழே 25,200க்கு மேலே இந்த ஒரு 300 கிட்ட இருக்கக்கூடிய இந்த லைனு இதுக்கு கீழே போகாது. அதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடியது. இதுக்கு கீழே எங்கேனாலும் போகலாம், இல்லை எங்கே கண்டினியூவாக கூட ஆகலாம். கீழே கூட வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் கூட போகலாம். இது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டேபிள். இந்த டேபிளில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். முன்னாடி பார்த்துருக்க டேட்டாவே கொஞ்சம் டேபிள் வைஸில் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வாரம் எவ்வளோ இது வரைக்கும் மொத்தமாக என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வீக்லிங்கிறது போன வாரத்தோட கம்பேர் பண்ணியிருப்போம். கடைசியாக இருக்கிறது லீட் எவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. முன்னாடி சார்ட்லேயும் நம்ம பார்த்துருப்போம். 13.9ங்கிறது நம்மளோட பெர்சன்டேஜ். 4.441 அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ். 3 மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வச்சுக்கிறோம். ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்பு. இது 5.9 நிஃப்டி ஆரம்பித்த தேதியிலேருந்து 9.41ங்கிறது லீடு. கீழே இருக்க டேபிள் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த டேபிள் ஒரு ₹1 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுக்கக்கூடிய ஆளுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல் நம்மளே மாரி ஸ்டாக் பிக்கிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ₹9.5 லட்சம் வித்தியாசம் கிடச்சிருக்கும் இந்த ஒரு 11 மாதத்தில் அப்படிங்கிறது இது காட்டுது. ஒரு கோடி போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ தான். இது நம்ம ஒரு 10-15 வருஷத்துலேயே ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு சின்ன லெவலில் நம்ம போட ஆரம்பிச்சிருந்தாலே. அதனால் இதை நாங்கள் ஒரு கம்பேரிசனுக்காக போடுறோம். வரக்கூடிய காலங்களில் இது எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் காட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டோட நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே இன்னொரு ஒரு டேபிள் போன வாரத்தில் ஆட் பண்ணியிருந்தேன். அது நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன். அது நான் வாரம் அப்டேட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு மாதமோ எவ்வளோ ஒரு இடைவெளி விட்டு வைப்பேன். அப்போ போன வாரப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 62, 13 ஒரு 4 இந்த இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லாவே பண்ணியிருக்கு. இதுக்கு காரணமும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பேங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பண்ணியிருந்த ஃபண்டு, அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா அதேமாதிரி ஃபண்ட்ஸ் கொஞ்சம் நம்மளை விட நல்லாவே பண்ணியிருந்துச்சு. அந்த இது பார்த்தோம் அப்படின்னா 3.31 கிட்டத்தட்ட இந்த கோல்டன் சில்வர் ஃபண்டை சேர்க்காம நமக்கு கம்பேர் பண்ணும்போது 3.31% ஃபண்டு நம்மளோட நல்லா பண்ணியிருக்குது. இல்லை அதர்ஸுங்கிறது கோல்டன் சில்வரில் நிறைய போட்டிருக்கவங்க அது நிறைய ஃபண்டே இது பண்ணியிருக்குது. இவங்களுக்கே தெரியும் கோல்டன் சில்வர் கிட்டத்தட்ட 60%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்தே. இப்போ இது அதோட பர்சன்டேஜ் இதான் இதில் இருக்குது. நம்ம அடுத்த குழுவில் போகலாம். இது கொஞ்சம் இன்னும் அடுத்த கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்க 3 ஃபண்டு, மிட் கேப், லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு. இது நம்ம ஆரம்பித்த தேதி அப்போ 60%, 15%, 51% அடுத்து கடந்த வருஷத்தில் கொடுத்துருந்துச்சு. அதனால் ஒரு நல்ல ஃபண்டு தான். அதனால் இப்போ பிரச்சனை கிடையாது. அதை தான் நம்ம அடுத்து கம்பேர் பண்ணுறோம்.
இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு. இதில ரொம்ப டீட்டெயிலா சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. சிஎம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் கொஞ்சம் அதிகமா காட்டும். ஏன் அப்டின்னா, இது வந்து டிமெர்ஜர் பண்ணாங்க. அது பண்ணையிலேருந்து இது வந்து -24ம் இது 49ம் காட்டுது. அதனால தான் காட்டுது. அப்புறம் நம்ம வந்து கோல்ட் அண்ட் சில்வர் நம்ம இதிலேயே பார்த்தா தெரியுது. நம்மளுக்கே நம்ம ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சோண்டு போட்டு வச்சிருந்தோம். 68% 58% இருக்குது. இதனால தான் அந்த அதர்ஸ்ங்கிற ஃபண்ட்லாம் வந்து நம்ம அதிகமா இதாகுது. இது அந்த ஃபண்ட்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டு. இத பார்த்து தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கீழ வந்து நம்ம டேட்டா வந்து இருக்குது. இத தான் நான் மேல அப்டேட் பண்ணியிருப்பேன் டவுன்லோட் பண்ணி. அப்புறம் ஏதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுவும் வந்து பொசிஷன் ஆட் பண்ணவும் செய்யல, க்ளோஸ் பண்ணவும் செய்யல. இதில சார்ட் வந்து இண்டிவிஜுவல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா, அல்கம் லேபு இந்த பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வந்து இதுவும் ஒரு வகையான கன்சாலிடேஷன் தான். இது சைடா போகாம மெதுவா மேல போயிட்டு இருக்குது. ஏதாவது நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷா எல்லாம் மாறுச்சு அப்படின்னா, அது வந்து இது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் ஃபார்மா செக்டார்ல. அப்புறம் எஸ்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வகையில கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆட்டோ இண்டெக்ஸே வந்து இதோட பழைய இண்டெக்ஸ் வந்து பழைய இத வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாலிசி பஜார் கன்சாலிடேட் ஆகுது. இந்த லைன் எல்லாம் பிரேக் பண்ணி எப்போ மேலே போகும்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஐப்கா லேப் பார்த்தீங்க அப்படின்னா, அது போன வாரம் வந்து நல்ல ஒரு புல்லிஷா ஒரு பெரிய பச்சை முழுவத்தி இருந்துச்சு. இப்போ வந்து கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்குது. இனி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையா தான் வந்து இது பண்ண முடியும். இன்னும் சில மாசங்கள்ல ஆகலாம். ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா, போன வாரம் நல்ல ஒரு பச்சை மெழுகுவர்த்தி போட்டுருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய ஐடி ஹெச்சிஎல்ல ஒரு பெரிய தெறி வச்சிருக்குது. அது நம்ம கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி தான் மேலே இன்னைக்கு திருப்பி இதோட பயணத்தை தொடரும். எஸ்பிஐ பேங்கு போன தடவையே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து தொடர்ந்து ஒரு பல வாரங்களா வந்து அது ரொம்ப ஒரு 10 வாரங்களுக்கு மேல வந்து தொடர்ந்து பச்சையா போயிட்டுருக்கு. அதனால கன்சாலிடேட் ஆகும்னு நினைச்சோம். இன்னும் கன்சாலிடேட் ஆகல. போன தடவையும் வந்து பச்சையில தான் முடிஞ்சிருக்குது. ஆனா மேல வந்து ஒரு விக்கு மாரி ஒரு தெறி வச்சிருக்குது. அதனால இனியாவது இன்னும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் திருப்பம் வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கல. இது வந்து ஒரு விஷயங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. வாங்குனோம் அப்படின்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். வாங்கல நம்ம சீக்கிரம் வித்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லாபத்த வந்து கொஞ்சம் கிடைக்காம போயிருந்துருக்கும். ஆனா ஆப்ஷன் அதே மாரி விஷயங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா, வாங்கிட்டு திருப்பி அத ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பெரிய நஷ்டங்கள் ஆகும். அது வந்து அதுக்கு ஒரு உதாரணம் இது. நம்ம நெனச்ச உடனே அது வந்து திரும்பாது. அது தொடர்ந்து வந்து ஒரு இதில போய் அதுக்கப்புறம் தான் இதாகும். இது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். சார்ட்லேருந்து கொஞ்சம் கீழ ஒரு பெரிய சோப்பு வந்துட்டு அடிச்சிருக்குது. இப்ப எங்க இருந்தாவது நமக்கு வந்து அது ரெக்கவரி ஆகப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கமர்ஷியல் வெஹிக்கிளு இது புதுசா எதுவும் சார்ட் இல்ல. அதனால இப்படி காட்டுது. இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் இது அப்பப்போ ஒரு பச்சை முழுத்திரி வரும். திருப்பி இன்னமும் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஆனா அந்த லோவர் எண்ட்ல தான் இன்னும் இதாகிட்டு இருக்குது. நிஃப்டி எல்லாம் ரெக்கவர் ஆகி நல்லா போகும்போது, இதுவும் வந்து இந்த லைனை தாண்டி நல்லா போகும். எல்டிஐ மைண்ட்ரி ஐடி எல்லாமே மோசமா பண்ணிக்கிட்டு இருந்தப்பவும், இது ஒரு இது மிட் கேப் ஐடி. இது தொடர்ந்து வந்து நல்லாவே குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்பவும் வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இது டிசிஎஸ் இது உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல போட்டுக்கிறேன். அது ரொம்ப நாளா ரொம்ப வாரமா கீழ போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு மேல போய்க்கிட்டு இருக்குது. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கீழ வந்து தான் திருப்பி மேல அடுத்து திருப்பி கன்டின்யூ ஆகும் இதோட பயணம். சன் ஃபார்மா நம்ம இங்கனக்குள்ளயே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கருந்தே இப்போ எல்லாம் வந்து கடைசி இப்போ வந்து அது ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல ஒரு இது இருக்குது. இது வரக்கூடிய வாரத்தில இன்னொரு ஒரு பெரிய பச்சை முழுத்திரி அடிக்கலாம். ஆனா வந்து ஒரு 2, 3 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள எப்படியும் இன்னும் ஒரு நல்ல ஒரு இங்க இப்ப இருக்க லெவல்லேருந்து அதிகமாகும். அப்புறம் நம்ம இது வந்து நிஃப்டி. இத நம்ம வாரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில போன வாரத்தோடலேருந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரியாலிட்டி இண்டெக்ஸு, அப்புறம் மைக்ரோ கேப் 250, ஜூனியர், அப்புறம் மீடியா, சீனெக்ஸ் மீடியா எப்பவுமே வந்து கீழ தான் போயிட்டுருக்குது. அப்புறம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு நம்ம எல்லாமே வந்து இதா இருக்குது. நிஃப்டி பார்த்தோம் அப்புட்னா 0.6 வந்து காட்டுது. ஆனா ஸ்மால் கேப், மிட் கேப் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு வாரத்தில. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கடந்த 9, 10 வாரமா சேர்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நீங்க இதில காமிச்சு பார்த்தா தெரியும். பேங்க் நிஃப்டியே 6.1ம், பிரைவேட் பேங்க் 5.3யும், 13.3 பிஎஸ்யூ பேங்க் வந்து 13% ஏறியிருக்குது கடந்த 10 வாரத்தில. நம்ம அதுக்கு உதாரணம் நம்ம எஸ்பிஐ ஸ்டேட் பேங்கோட சார்ட்ட கூட பார்த்தோம். இது கன்சியூமர் டியூரபிள், இது இன்ஃப்ரா, இது மைக்ரோ கேப்பு, இது வந்து மீடியா. நம்ம 11% இறங்கியிருக்குது இந்த இண்டெக்ஸு. அப்புறம் ஆயில் அண்ட் கேஸு கிட்டத்தட்ட 16% ஏறி இருக்குது.
16% வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் வந்து இன்னும் நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்குது. இது நம்ம வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, வரக்கூடிய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு. இல்ல ஐடி, ஃபார்மா இது எல்லாமே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. வரக்கூடிய காலங்கள்ல புல்லிஷா இருக்கலாம். பிஎஸ்சி பேங்க் வந்து நல்ல புல்லிஷா இருக்குது. வரக்கூடிய காலங்கள்ல கன்சால்டேட் ஆகலாம். அப்புறம் ஃபினான்ஸ் செக்டார் அது வந்து புல்லிஷா இருக்குது. கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. ஃபினான்ஸ் வந்து அம் இதாகலாம். ஃபினான்ஸுங்கிறது இங்கே பஜாஜ் ஃபினான்ஸ் அதேமாதிரி சில இது. ஏன்னா அது பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. மிட் கேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகாம இருக்குது. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா எதுவும் போடல. அப்புறம் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் அது வந்து புல்லிஷாக இருக்கலாம். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான வீடியோ. இது எதுவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.